அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இன்றைக்கு திருப்பாவையின் 24வது பாசுரம். இந்த பாசுரத்தில் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் கோபிகையர்கள். சென்ற பாசுரத்தில், அதாவது திருப்பாவையின் 23வது பாசுரத்தில், மாரி மலை முழஞ்சில் என்று தொடங்கும் அந்த பாசுரத்தில், உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று பாடிய இவர்கள் தங்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப திருப்பள்ளி அறையிலிருந்து எழுந்து நடந்து சபாமண்டபத்தினுடைய திவ்ய சிம்மாசனத்தில் வந்து அவன் வீற்றிருந்த அந்த அழகை இந்த பாசுரத்திலே அவர்கள் பல்லாண்டு பாடி கொண்டாடுகிறார்கள். வாமன அவதாரத்தில் கூட நீ உன்னுடைய திருவடிகளை கொண்டு 3 அடிகள்தான் அளந்தாய். ஆனால் இங்கே திருப்பள்ளி அறையிலிருந்து இந்த சபாமண்டபத்திற்கு நீ வருவதற்கு 10-8 அடிகள் எடுத்து வைக்க வேண்டியிருந்திருக்குமே, இதனால் உன் கால்கள் நோவுபட்டிருக்குமோ என்று கருதி இவர்கள் இங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள் என்று வைணவ பெரியோர்கள் அருளிச் செய்திருக்கிறார்கள். வாமன அவதாரத்திலே கல் முள் காடு மேடு என்று இந்த உலகத்தை அளக்கும் போதும், அந்த விண்ணுலகை அளக்கும் போதும், பிறகு மகாபலியின் தலையில் கால் வைத்து அவனை கீழே பாதாள உலகத்தில் தள்ளும் போதும் இந்த திருவடிகள் என்னென்ன நோவுபட்டனவோ என்று பொங்கும் கரிசனத்தாலே அவர்கள் வாமனனையும் இங்கே கிருஷ்ணனையும் இணைக்கிறார்கள். அப்படி இணைக்கிற போதும் அது வெறும் 3 அடி அளந்ததுதான். ஆனால் இங்கே 10-8 தப்படிகள் நடந்து வந்து விட்டாயே, ஐயோ இது என்ன நோவுபடுமோ என்று இவர்கள் பொங்கும் பரிவாலே இப்படி பாடுகிறார்கள். ஆகவேதான் இந்த பாசுரம் திருப்பாவையில் திருப்பல்லாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. இந்த 24ஆம் பாசுரம், அன்று இவ்வுலகமளந்தாய் என்கிற இந்த பாசுரம் திருப்பாவையின் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு போலவே திருப்பாவைக்குள் இடம்பெற்றிருக்கும் திருப்பல்லாண்டு என்று இந்த பாசுரம் கொண்டாடப்படுகிறது. இனி இந்த பாசுரத்துக்குள் செல்வோம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்று இவர்கள் பாடுகிறார்கள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் என்று சொல்லுகிற போது அதுதான் வாமன அவதார கதை. மகாபலியை வென்று அவனிடத்தில் நிலத்தை தானமாக பெற்று இந்திரனுக்கு நன்மை செய்த கதை அது. அதை நாம் ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தை விளக்கும் போது விளக்கமாக சொல்லி இருக்கிறோம். ஆகவே அந்த வாமன அவதார பெருமாள் இங்கே கிருஷ்ணனோடு ஒப்பிடப்படுகிறான். அப்படி ஒப்பிடப்படுகிற போதும் அவன் அளந்தது 3 அடிகள்தான்.
அதனால் அவனை விடவும் இவன் தன்னுடைய திருப்பள்ளி அறையிலிருந்து இந்த சபா மண்டபத்திற்கு வருவதற்கு 10-8 தப்படிகள் எடுத்து வைத்து வருகிற போது இன்னும் அதிக நோவுபட்டிருக்கும் என்கிற கரிசனத்தோடு இவர்கள் பாடுகிறார்கள். அந்த சபா மண்டபத்திற்கு வருகிற அந்த காட்சி, அந்த அழகான ஒரு கண்களுக்கு கண்கொள்ளாத காட்சியாக அது இருக்கிறது. அந்த காட்சியினுடைய நிறைவிலே மனம் ஈடுபடுகிற இவர்கள் தங்களுடைய கைங்கரிய சேவையையும் மறந்து போகிறார்கள். அவனை காணாத வரையில் அவனிடத்தில் பறை வேண்டும், திருவடிகளை காட்ட வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும் இயல்புடைய இவர்கள் அவனை கண்ணாலே கண்டபின் அவனை காண்பதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அந்த கிருஷ்ணானுபவத்தில், கண் காட்டுகிற கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடுவது தவிர வேறு பலன்கள் எதையும் இவர்கள் வேண்டாத ஒரு உயர்ந்த நிலைக்கு இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். அதனால்தான் அவன் தங்களுக்கு வசப்படாத போது ஏதேதோ பேசும் இவர்கள் வெளியிலே வந்து அந்த திருக்கண்களால் இவர்களை அவன் ஒரு பார்வை பார்த்து விட்டால் அந்த பார்வையே பலன் என்று கருதி இவர்கள் நிறைவடைகிறார்கள். அந்த நிறைவினுடைய வெளிச்சமாகவே இந்த பாசுரத்தில் இவர்கள் இப்படி பல்லாண்டு பாடுகிறார்கள். இந்த பல்லாண்டு இவர்கள் எதற்கெல்லாம் பாடுகிறார்கள்? அடி போற்றி என்கிறார்கள், திரள் போற்றி என்கிறார்கள், புகழ் போற்றி என்கிறார்கள், கடல் போற்றி என்கிறார்கள், குணம் போற்றி என்கிறார்கள், வேல் போற்றி என்கிறார்கள். இந்த பாசுரத்தினுடைய முதல் 6 அடிகளிலே ஆண்டாள் பாடிய திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டை போலவே ஆண்டாள் பாடிய திருப்பல்லாண்டும் மிடுக்குடையதாக இருக்கிறது. அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்கிற அந்த முதல் அடியிலே பெருமாளினுடைய திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆண்டாள் வாழ்த்துகிறாள். சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய். தென் என்று சொன்னால் அழகு என்பது பொருள். அழகான இலங்கை நகரம், அது செல்வத்தாலும் பாதுகாப்பாலும் செருக்கி திரிந்த அழகான இலங்கை நகரம். அந்த இலங்கை நகரத்தை அழித்து ராவணனை கொன்ற வீர திருமகன் இந்த ராமன். அவனை பாடும் முகமாக அவர்கள் சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று அவனுடைய வலிமைக்கு அவர்கள் அங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள். கிருஷ்ணாவதாரத்தை தான் எல்லா ஆழ்வார்களும் அதிகமாக பாடியிருக்கிறார்கள். ராமாவதாரத்தை இப்படி ஒரு சில தொடர்களிலேயே அவர்கள் பாடுகிறார்கள். இது ஆண்டாளுக்கு மட்டுமில்லை, 12 ஆழ்வார்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுகிற ஒன்றுதான். அவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலேயே அதிக ஆழங்கால் பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வாமனாவதாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்படுகிற போது ஒரு நுட்பமான பதிலை இந்த வியாக்கியானகர்த்தாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இந்த பாகவதர்களுடைய அன்புள்ளத்திலே கிருஷ்ணன் பெற்றிருக்கிற இடம் பெரியது. என்ன காரணத்தால் என்றால், ராமனுக்கு எதிரி ராவணன் மட்டும்தான். அதுவும் இவன்தான் அவனை தேடிக்கொண்டு போகிறான். சீதையை எடுத்துக்கொண்டு போய்விட்ட ராவணனை தேடிக்கொண்டு அவனை அடிப்பதற்காக இவன் சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனத்துன்பம் பெரியது. ஆனால் இங்கே கிருஷ்ணனை தேடி கம்சன் ஏவிவிடப்படுகிற அசுரர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய உயிருக்கு பேராபத்து விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இவன் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்னும்படியாக கிருஷ்ணன் ஒவ்வொரு நாளும் பகைவனால் ஏவிவிடப்படுகிற மரணத்தை இவன் திருப்பி அடித்து விரட்டி கொண்டிருக்கிறான். இந்த காரணத்தினாலே கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடுவது என்பது இவர்களுக்கு இயல்பாகிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பாடுகிற போது பெரியாழ்வாரும் அவனுடைய திருவடிகளையே குறிவைத்து அதற்கு மங்களாசாசனம் பாடுவதை பார்க்கிறோம். அப்படித்தான் ஆண்டாளும் இங்கு இந்த முதல் வரியிலேயே, இந்த முதல் அடியிலேயே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று திருவடிகளுக்கே பல்லாண்டு முதலில் பாடுகிற அந்த பாங்கை நாம் இங்கே பார்க்கிறோம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி
பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சொன்னால், அவன் ஒரு வண்டியாக வருகிறான். அப்படி வண்டியாக வருகிற சகடாசுரனை இவன் உதைத்து முடிக்கிறான், முற்றிலுமாக முடிக்கிறான். அதுதான் பொன்ற சகடம். அவன் முழுவதுமாக அழிந்து போகும்படி முடிக்கிறான். ராமன் என்ன செய்தான்? மாரீசனை அம்பெய்து கொன்ற போது அவனை குற்றுயிரும் குலையுருமாக விட்டான். ஆகவே அவன் அலறினான். அந்த அலறலை கேட்டு சீதை அது ராமனுக்கு வந்த ஆபத்தோ என்று நடுங்கி லட்சுமணனை துரத்தி விட்டால், அதனால்தான் ராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு போக முடிந்தது. ஆகவே அப்படி பகையை பாதி அடித்தும் பாதி அடிக்காமலும் விடாமல் ஒரே அடியாக முழுவதுமாக அடித்து முடிக்கிறவன் கிருஷ்ணன் என்பதற்காகத்தான் இது இப்படி சொல்லப்படுகிறது. பொன்ற சகடம் உதைத்தாய், முழுமையாக அதை உதைத்து அந்த சகடாசுரனை நீ அடித்து முடித்தாய். அப்படிப்பட்டவனுக்கு உன்னுடைய புகழை நாங்கள் போற்றி நிற்கிறோம், உன் புகழுக்கு நாங்கள் மங்களம் பாடுகிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. வத்சாசுரன் அவன் ஒரு கன்றினுடைய வடிவத்திலே வருகிறான். கபித்தாசுரன், கபித்தம் என்றால் விளாம்பழம் என்பது பொருள். விளாம்பழம் மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு விளாம்பழ கொத்து பெரிதாக இருக்கிறது. அந்த விளாம்பழ கொத்தாக அங்கே இந்த கபித்தாசுரன், கம்சனாலே ஏவிவிடப்பட்ட கபித்தாசுரன் அந்த மரத்தினுடைய உச்சியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு கன்றாக இந்த வத்சாசுரன் வருகிறான். அவர்கள் போடுகிற திட்டம் என்ன என்றால், தோழர்களுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனை அந்த கன்று முட்டி அந்த மரத்தின் மீது சாய்த்து மேலே இருக்கிற அந்த விளாம்பழ கொத்தான கபித்தாசுரன் விழுந்து இவனை கண்ணனை முடித்து விட வேண்டும் என்பது அவர்கள் போட்ட திட்டம். ஆனால் இவன் என்ன செய்தான்? கன்றாக வந்த அந்த வத்சாசுரனுடைய வாளை பிடித்து சுழற்றி அப்படியே மேலே மரத்தை நோக்கி எரிய அந்த விளாம்பழ கொத்தே போய் இது மோதி அந்த இரண்டு அசுரர்களும் அழிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட மாயச் செயலை, வீரச் செயலை சிறப்பாக செய்யக்கூடியவன் கிருஷ்ணன் என்பதனால் கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. அந்த வீரக் கடல்களுக்கு நான் போற்றி பாடுகிறேன், அதை நான் புகழ்ந்து பாடுகிறேன் என்று இவர்கள் பாடுகிறார்கள். இங்கே பாடுகிற போது இன்னொரு நுட்பமும் உண்டு. இதை கிருஷ்ணன் செய்தான் என்று சொல்லி கிருஷ்ணனை பாடுகிறோம், கிருஷ்ணனை புகழ்கிறோம் என்று சொன்னால் கண்ணெச்சில் பட்டுவிடுமோ என்று இந்த ஆட்சியர்கள் நடுங்குகிறார்களாம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சொல்லுகிற போது அந்த இந்திரனுக்கு விழா எடுக்கப்படவில்லை என்பதற்காக அவன் கல்மழையாக பொழிந்து ஆயர்களை துன்புறுத்துகிறான். அதற்கு முன்பு கோவர்தனம் என்கிற அந்த மலைக்கு படையலிட வேண்டும் என்று சொல்லி கண்ணன் அந்த கோவர்தன தெய்வமாக அங்கே இருந்து இடையர்கள் இட்ட உணவுப் பொருட்களை எல்லாம், தின்பண்டங்களை எல்லாம் அவனே தின்று முடிக்கிறான். இடையர்கள் சந்தோஷப்படும்படியாக தனக்கு வரவேண்டிய படைகளை கண்ணன் உண்டு விட்டானே என்பதற்காக 7 நாட்கள் ஆயர்வாடியிலே கல்மழையை இந்திரன் பொழிவிக்கிறான். அப்போது கோவர்தனத்தை குடையாக தூக்கி பிடித்து ஆயர் மக்களை அங்கே காப்பாற்றுகிறான் கிருஷ்ணன். அப்படி காப்பாற்றுகிற கிருஷ்ணன் மீது இந்திரன் போன்ற தேவர்களுடைய கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், இங்கேயும் வடமதுரையிலே இருக்கிற பலரினுடைய கண்ணெச்சில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த ஆட்சியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கே பல்லாண்டு பாடுகிறார்கள் அவனுக்கு. அப்படி அவர்கள் பல்லாண்டு பாடுகிற போது நேரடியாக கிருஷ்ணனை குறித்து பாடாமல் அவனுடைய திருவடிகளை போற்றுகிறார்கள், அவனுடைய புகழை போற்றுகிறார்கள், அவனுடைய கடலை போற்றுகிறார்கள், அவனுடைய குணத்தை போற்றுகிறார்கள், அவனுடைய வேலை போற்றுகிறார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று அவர்கள் போற்றுகிறார்கள். இப்படி இவர்கள் போற்றுவதற்கு காரணம் அந்த வேல்தான் அதை செய்தது, அந்த கடல்தான் அதை செய்தது, கண்ணன் செய்யவில்லை அதை என்று சொல்லி அந்த கண்ணெச்சிலை அந்த வேலுக்கும் கடல்களுக்கும் திருப்பி கண்ணனை காப்பாற்றி விடலாம் என்று குழந்தை உள்ளத்தோடு இவர்கள் நினைத்து இப்படி செய்கிறார்கள் போலும் என்று வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். அப்போது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்கிற போது கண்ணனுக்கு ஏது வேல்? இவன் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தபோது வில்லைத்தானே வைத்திருந்தான், இல்ல புல்லாங்குழல் வைத்திருக்கிறவன் தானே கிருஷ்ணன், இவனுக்கு கையிலே வேல் எப்படி வந்தது என்று கேட்டால் ஆண்டாள் பாடினாள் அல்லவா,
கூறுவேள் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்றபடி அவன் தசரத சக்கரவர்த்தியினுடைய கையிலே வில் இருந்ததனால் சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய கையிலும் வில்லும் அம்பும் வந்து சேர்ந்தன. ஆனால் இங்கே நந்தகோபன், வளர்ப்பு தந்தையான நந்தகோபனுடைய கையில் வேல் இருந்ததனாலே அந்த வேல் இங்கே கிருஷ்ணனுக்கும் ஆயுதமாயிற்று என்று இவர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இந்த பகையை கெடுப்பது, மாற்றாரை மாற்றடிப்பது என்று ஏற்கனவே பார்த்தோம். அவர்களுடைய மனதிலே ஒரு செருக்கு இருக்கிறதல்லவா, நாங்கள் பெரிய வீரர்கள், பெரிய வலிமை உடையவர்கள், எங்களுக்கு மேல் யாரும் இல்லை, எங்களை யாராலும் மிந்த முடியாது, முந்த முடியாது என்று நினைக்கிறார்களே, அந்த நினைப்பினுடைய அடி வேரை கசக்கி எறிகிறான் கிருஷ்ணன். அதுதான் இங்கே மாற்றாரை மாற்றளிப்ப என்பது போலவே இங்கு வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று இவர்கள் பாடுகிறார்கள். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று இவர்கள் பாடுகிற போது இன்னொரு நுட்பமும் அதிலே உண்டு. கோவர்தனகிரியை இவன் கொடையாக பிடிக்கிற போது யசோதை இவனுக்கு மருதாணி இட்டு விட்டிருந்தாளாம் கையில். அந்த மருதாணி களையாமல் பார்த்து கொண்டு அந்த கோவர்த்தனத்தை இவன் கொடையாக பிடித்தானாம். 7 நாட்கள் அதை இவன் பிடித்து வைத்திருந்தானாம். அப்போது இவன் எவ்வளவு அழகு பிரியன், இவன் எவ்வளவு கோலாகலமான ஹிருதயம் கொண்டவன் என்பதை அங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். தாயாகிய யசோதை தன்னுடைய கையிலே இட்ட மருதாணிக்கு சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அளவுக்கு அழகிய ரசானுபவம் உடையவனாக இந்த கிருஷ்ணன் இருக்கிறான். அதனால்தான் இவன் கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞன் என்று கொண்டாடப்படுகிறான் என்கிற ஒரு நயத்தையும் இந்த வியாக்கியானத்திலே இவர்கள் காட்டுகிறார்கள். அதே போல யசோதை என்ன செய்தாலாம், மிடுக்கிழாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்றவள் பாடியிருக்கிறாள். பெரியாழ்வாருடைய திருவாக்கு வழியாக யசோதை அப்படி பாடியிருக்கிறாள். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிழாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று இந்த குழந்தை கண்ணன் தொட்டிலில் இருக்கிற போது தொட்டிலே உடைந்து விடும்படி திருவடிகளால் அந்த தொட்டிலை உதைக்கிறான். சரி என்று அவனை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டால் இடுப்பே முறிந்து போகிற மாதிரி அவன் துள்ளி திரிகிறான். சரி என்று சொல்லி அவனை அணைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவனை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டால் அவன் கீழிறங்கி வயிற்றிலே போய் உதைவிடுகிறான். இப்படி இந்த குழந்தை படுத்துகிற பாட்டை தாங்க முடியாமல் என்று சொல்ல வந்த யசோதை திடீரென்று யோசித்து, ஐயோ இப்படி பாடினால் இந்த குழந்தையை பார்த்து பலர் கண்ணெச்சில் படுவார்களே, இத்தனை சிறிய குழந்தை இவ்வளவு பாடுபடுத்துகிறதா, இப்படிப்பட்ட கெட்டிக்காரத்தனம் கொண்டதா அது என்று அதன் மேல் பொறாமை ஏற்பட்டு விடுமே, வயிற்றெரிச்சல் விளைந்து விடுமே என்பதற்காக தன் மனதை திருத்திக் கொண்டு அவள் என்ன பாடிவிட்டாள் என்றால், இது இந்த குழந்தை சாதாரணமாகத்தான் இருக்கிறது, ஆனால் இது செய்கிற சிறிய செயல்களை கூட தாங்க முடியாத அளவுக்கு நான் மெலிந்த உடல் கொண்டவளாக இருக்கிறேன், நான் நோஞ்சானாக இருக்கிறேன் என்று குற்றத்தை தன்மேல் திருப்பிக் கொள்கிறாள். கிருஷ்ணன் அவளை உதைத்து, தொட்டிலை உதைத்து, அவள் இடுப்பை உதைத்து, அவள் மார்பை உதைத்து செய்த அந்த திருவிளையாடுகளை எல்லாம் குழந்தை கண்ணனுடைய தீம்புகளாக அவள் பட்டியலிடாமல், இவன் இது போன்ற எளிய செயல்களை தாங்கிக் கொள்ளும் உடல்வலு எனக்கு இல்லையே, நான் இப்படி ஒரு நோஞ்சானாக இருக்கிறேனே என்று தன்மேல் திருப்பிக் கொள்கிறாள். அதுதான் பொங்கும் அன்பு என்பது. அந்த பொங்கும் பரிவு, பொங்கும் அன்பு. அதனாலே தான் இங்கேயும் ஆண்டாள் நேரடியாக கிருஷ்ணனை பாடாமல் அவள் பாடுகிற போதே அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கனல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று பாடுகிறாள் என்று இவர்கள் நயம் காட்டுகிறார்கள். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம் பாவாய் என்று இவர்கள் பாடுகிறார்கள்.
வடிவார் நின் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பல்லாண்டில் பாடியதைப் போல இங்கே இவர்கள் கடல் போற்றி என்றும் அதே போல வேல் போற்றி என்றும் அவனுடைய ஆயுதங்களை பாடுகிறார்கள். அங்கே அவன் சக்கரத்தை பாடியது போல இங்கே இவர் வேலை பாடுகிறார் என்று நயம் காட்டுகிறார்கள். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இவர்களுக்கு பெரிய சேவகம் எது? அவனை பார்ப்பதாகிய அந்த காட்சி அனுபவம், அந்த கிருஷ்ண அனுபவம் தான் இவர்களுக்கு இங்கே கைங்கரிய சேவையாகிறது. இவர்கள் கைங்கரிய சேவை செய்ய வந்தவர்கள் அவனை பார்க்கும் அந்த காட்சி அழகிலே ஈடுபட்டு கைங்கரியத்தையே மறந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அவனோடு கலந்து விடுவதுதான் இலக்கு, அவனை பார்ப்பதுதான் இலக்கு, அதை தவிர வேறு பயனில்லை என்று இவர்கள் கருதி இருப்பதால் இதை இவர்கள் சிந்தித்து செய்கிறார்கள் என்பது கூட இல்லை. அவனை பார்த்தவுடன் வேறு அறியாமல் அதிலேயே இவர்கள் கலந்து விடுகிறார்கள். அத்தகைய அன்புள்ளம் கொண்டவர்களாக, அத்தகைய களங்கமில்லாத ஒரு ஹிருதயம் படைத்தவர்களாக, நிர்மால்யமான இதயம் படைத்தவர்களாக இந்த ஆட்சியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இது இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவன் பெரியாழ்வார் பாடுகிறாரே, உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல், உன்னுடைய விக்கிரகம், உன்னுடைய விக்கிரமம், வீர சரிதம் என்று பொருள். விக்கிரமம் என்று சொன்னால் வீர சரிதம். கிருஷ்ணனுடைய வீர சரிதம் ஒன்றை கூட விட்டுவிடாமல், உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எல்லாம் எழுதி கொண்டேன் என்கிறார் பெரியாழ்வார். உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று அவர் சொல்வது போல, என்னுடைய நெஞ்சிலே எழுதி நொடிக்கு நொடி உன்னை பற்றி, உன்னுடைய திருவிளையாடல்களை பற்றி, உன்னுடைய கால் எப்படி, உன்னுடைய கை எப்படி, உன்னுடைய முகம் எப்படி, நீ என்னென்னவெல்லாம் செய்தாய் என்று நினைத்து 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 பார்த்து நான் நெகிழ்ச்சி அடைந்து இன்பம் தேடிக் கொள்வதைப் போல என்று பெரியாழ்வார் எழுதுவதைப் போலவே இங்கே ஆண்டாலும் கிருஷ்ணன் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து நினைத்து பார்த்து இந்த ஆட்சியர்கள் பேரானந்த பெரு வெள்ள அனுபவத்திலே திளைக்கிறார்கள் என்று பாசுரமிட்டுள்ளார். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இவர்கள் அவனை வேண்டி விரும்பி வருவது என்பது இவர்களுடைய சுபாவம். ஏனென்றால் இவர்கள் ஜீவாத்மாக்கள். இவர்கள் சம்பந்த ஞானத்தாலே அவனோடு ஒழியாத உறவு கொண்டவர்கள். அது அந்த உறவு இவர்களுடைய பிறப்புக்கு முன்னும் இருந்தது, பிறப்பிற்கு பின்னும் இருக்கும், பிறப்பிலும் இருக்கும். இது ஒழியாத உறவு, இந்த ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் என்பது. ஆகவே இந்த ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணனாகிய பரமாத்மாவை பார்த்தவுடன் அவனை நோக்கி ஈர்க்கப்படுவது என்பது இயல்பு. அதிலே ஒன்றும் வியப்பில்லை, அது இவர்களுடைய சுபாவம். ஆனால் அவன் இவர்களுக்காக இறங்கி வருகிறான் அல்லவா, அதுதான் இந்த ஜீவாத்மாக்களை கடைத்தேற்றுவதற்கு அவன் காட்டித் தருகிற உபாயமாகும். அது இவர்கள் அவன் எதிரிலே வந்து நின்று விட்டாலே போதும், அவன் இவர்களை அந்த கடைத்தேற்றி வைகுந்தத்திற்கு திருவடிப்பேற்று நிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுக்கே தெரியும். ஆகவே அவனே உபாயமாக இருக்கிறான், அவனை தவிர வேறு உபாயம் இல்லை என்பதனால் இவர்கள் அவனை பற்றுவதையே பலனாக கொண்டு இங்கு கூடி வந்து நிற்கிறார்கள் என்கிறாள் ஆண்டாள். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு. அதனால்தான் இந்த பாசுரம் திருப்பாவையின் திருப்பல்லாண்டு என்று ஒரு மங்களாசாசன பாசனமாக கொண்டாடப்படுகிறது என்பதை மட்டும் சொல்லி, இனி இந்த பாசுரத்தை இன்னொரு முறை சொல்லி இந்த பாசுரத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான்